கால் வலிக்க ஆரம்பிக்கும், கால்லாம் குடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு படுக்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ காலையிலேருந்து நின்று வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஈவினிங் ஆகும்போது கால் வந்து வலிக்குது, ஒரு குடைச்சலாக இருக்குது, எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக இந்த நின்றுட்டே வேலை செய்கிறவங்க, டீச்சர்ஸோ இல்லை கண்டக்டர்ஸோ ரொம்ப நேரம் ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் நின்றுட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வால்வு வந்து ஒழுங்காக இல்லை அப்படிங்கும்போது அது அப்படியே அந்த நாள் ஃபுல்லாக வேலை செய்யும்போது நல்லா வீங்கி அது அப்படியே புடச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நைட்டு வந்து படுக்கும்போது நம்ம காலை நேராக நீட்டிக்கிட்டும் போது அது திருப்பியும் வந்து பிளட் ஃப்ளோ போயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு குறையுது. அப்படி இல்லைங்கும்போது காலில் வந்து நம்மளுக்கு ஒரு வீக்கமும் பாதத்தில் ஒரு எரிச்சலும் வர ஆரம்பிக்குது. சின்னதாக ஏதாவது அந்த வெயினில் ஒரு அடிபட்டாவோ இல்லை ஏதாவது ஒரு கீறிடுச்சுன்னா கூட ரத்தம் வந்து அப்படியே பீறிட்டு நிற்காமல் வர மாதிரியும் இருக்கும். இதுதான் வந்து இதோட மெயினான ஒரு காமனான ப்ராப்ளம். வேறு ஏதாவது ஒரு சின்ன புண்ணு ஆகிட்டாலுமே அந்த அசுத்த ரத்தங்கள் ஸ்டாக்னட் ஆகிட்டே இருக்கிறனால அந்த இடம் அப்படியே கொஞ்சம் கருத்து போயிட்டு அந்த புண்ணு வந்து ஆறுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது. இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பர்சிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ இதுக்கு என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாக்கிங்ஸ் அணிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம படுக்கும்போது காலை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி ஒரு சின்ன தலைவாணி மாதிரி கொடுத்து நம்ம காலை கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஒரு பொசிஷனில் நிற்கிறதோ இல்லை உட்கார்றதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒருக்காவோ நம்ம பொசிஷனை வந்து கொஞ்சமாவது மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ வேரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் சமணம் போட்டெல்லாம் உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் சமணம் போட்டு உட்காரும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கிரியேட் ஆகும்போது ஒழுங்காக வந்து பிளட் ஃப்ளோ இல்லாமல் அது வந்து இந்த பிரச்சனையை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நம்ம வெயிட் கெயின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலுமே அந்த வெயிட் அதிகமாக இருக்கும்போது அதனால் ப்ரெஷர் எஃபெக்ட்னாலும் இந்த வெயினில் வந்து பெயின் வரும். ஸோ வெயிட் அதிகமாக இருந்தால் அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். நல்லா வாக் பண்ணலாம். நடக்கும்போது என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து ஆல் ஓவர் பாடி நல்லா போகும். ஸோ நம்ம உடற்பயிற்சி ஏதாவது நம்ம ஒன்று பண்ணலாம். இதுக்கு என்ன மாதிரியான டயட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா விட்டமின் சி இருக்கிற உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். எலுமிச்சை, ஆரஞ்சு அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கும் போது இது வந்து இந்த வெயினில் இருக்கிற அந்த சுவர்களை வந்து நல்லா வந்து வலுப்படுத்தும். கீரை வகைகளை அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது டாக்ஸின்ஸை வந்து அது வந்து நம்மளுக்கு நல்லா எலிமினேட் பண்ணிடும். சோடியமோ இல்லை சால்ட் அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இல்லைனா வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகும்போது வீக்கங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.